இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள்ட்ட நியூஸை வாங்கி தான் நான் சொல்றேன், பொய் கிடையாது. மார்ச் மாசம் தமிழ்நாடு முழுக்க அவன் சுற்றுப்பயணம் மேற்கொள்றான். நல்லா கவனிச்சுக்க. மார்ச் 2ல மார்ச் 8க்குள்ள, சரியா? மார்ச் 2 இல்லைன்னா மார்ச் 8ஆம் தேதி, ஓகேவா? இந்த பீரியட் ஆஃப் டைம்குள்ள தான், அதாவது மார்ச் 15க்குள்ள அவன் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் விஜய் வந்து பண்றான். என்ன இன்னைக்கு ஒரு மளிகை கடையில ஒரு முட்டையோட விலை 6 ரூபான்னு நினைக்கிறேன். 6 ரூபாயா 6 ரூபா 50 காசு நினைக்கிறேன். நீ ஒன்றும் பண்ணாத. என்ன மொத்தமா கூட்டு முயற்சா எல்லாரும் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று ரெடி பண்ணி அதில் எல்லாத்தையும் பணத்தை போட்டு ஒரு பல லட்சம் ரூபாய்க்கு முட்டையை வாங்கிடும். என்ன கொள்ளு? டன் டன் டன். இது நம்மளால முடிஞ்ச ஒரு சின்னதாக ஒரு சேவை. என்ன நாமக்கல் மாவட்டத்தில் இந்த ரேட்டுக்கு எடுத்துருவோம். ஹோல்சேல் ரேட்டுக்கு எடுத்துட்டு, நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ரொம்ப ஃபேமஸ். என்ன நமக்கு தெரிஞ்ச பையன் இருக்கிறாங்க, பண்ண இருக்கு. என்ன அழி போன முட்டைனா அது ஒரு ரேஞ்சு 7 ரூபா வருது, அதில் 1.5 ரூபா தான் வரும். என்ன சொல்கிறேன்? ஒரு லாரியில் மொத்தமாக வந்து இறக்குற மாதிரி வச்சிடறேன். அப்படியே நாமக்கல் மாவட்டத்தில் எப்போ நான் ஒரு 10 ஏடு எடுத்துக்கிறேன், எப்போ நான் ஒரு 10 ஏடு எடுத்துக்கிறேன், எல்லாரும் வாங்கி வச்சு வரும். பீஸ் அழகாக வரும். வண்டி மேலே வந்து பாடி தெரிகிற மாதிரி வரும். என்ன சும்மா விடுற இல்லை, சொரு சர்ரு 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 சருன்னு இறங்கணும். மண்டையில் வந்து அவன் தோப்பா வைக்கிறதுக்கு 4 நாள் ஆகணும். என்ன நேற்று லைவ் வரும்போது இந்த வீடியோ வந்து நான் கேட்கல, சாரி இந்த ஆடியோ வந்து நான் கேட்கல. ஏன்னா நேற்று லைவ்ல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி விஜய் மேலே வந்து முட்டை வேஸ்ட்னு சொல்லிட்டு ரஜினி ஃபேன் வந்து ட்விட்டரில் போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ நான் கேட்கல. ஆனால் இப்போ நான் கேட்டதுக்கப்புறம் எனக்கு கொலை காண்டாவது அவன் மேலே. ஆனால் என்ன பண்ணுறது, இவனை பற்றிலாம் வீடியோ போடணுமான்னு யோசிக்கும் போது, பட் இவனை பற்றி கண்டிப்பாக வீடியோ போட்டாகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. அந்த அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. என்னுடைய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ புஷ் பண்ணுன்றதை மறந்துடாதீங்க. ஸோ அதனால் உங்களை லைக்கு கொடுங்க. ஓகே, இப்போ இவன் பேசுன இந்த ஆடியோவுக்கு பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், எல்லா விஜய் ஃபேன்ஸும் செம்ம காண்டில் இருப்பீங்க. கையில் எங்கேயாவது மாட்டினா சிக்கனா சின்ன பின்னாமல் ஆக்கிடுவீங்க அப்படின்றதுல மாட்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் வந்து பெரிய தைரியசாலி மாதிரி பேசியிருக்கான். இந்த கபிலன் அப்படின்றவன் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் உட்காந்து அவனுடைய ஒரே வேலை என்ன அப்படின்னா ரஜினின்ற அந்த முகத்தை வச்சு ஃபேன்ஸ் வார உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் இவனோட வேலை. நிறையா வாட்டி நான் இவனுடைய இந்த ஆடியோஸ்லாம் கேட்டிருக்கேன். முன்னாடி நான் அந்த ட்விட்டர் லைவ்லாம் போகலான்லாம் ஆசைப்படும் போது எதுக்கு இவங்கள்ட்டலாம் போய் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். ஆனால் ஒரு எந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருந்தால் இன்றைக்கி தளபதி அப்படின்றவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு தலைவராக இருக்கிறாரு. பல கோடி மக்களை வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நபர், எலெக்ஷனில் நிற்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவரை நீ வந்து இவ்வளோ தைரியமாக நீ வரும்போது முட்டை வீசி நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னா இவனுக்கு இந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தான் நம்ம பார்க்கணும். இதை வந்து நீங்கள் ஒரு ரஜினி ஃபேனாக ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிக 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 பெரிய முட்டாள் நம்ம தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரண மனிதன் மிகப்பெரிய ஒரு தலைவர் மேலே முட்டை வீசுவேன்னு சொல்கிற இந்த ஆடியோ இவ்வளோ வைரலாக லீக் ஆகுது. இதற்கு காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற கேள்வி இங்கே நமக்கு வரணும். இவன் யாருடைய சப்போர்ட்டில் இதை பண்ணுறான் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இவனை போன்ற ஆட்கள் திமுகவில் வளர்க்கப்படுறாங்களே ஒழிய இவன் உண்மையாலுமே ரஜினி ஃபேனா இல்லையா அப்படின்ற கேள்வியே நிறைய பேருக்கு வரும். அது வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் எப்பயுமே சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னுடைய சேனலில் அப்படின்னா ரஜினி அவர்கள் தமிழ்நாட்டில் வளர்த்து எடுக்கப்பட்டவர் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சினிமா துறையில் வந்து கொண்டு வந்து அவர் வந்து இன்னை வரைக்கும் அவரை வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற அந்த கட்சி. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவரை வைத்து தான் அரசியல். இன்னைக்கு நான் அரசியல் இல்லை விலகிட்டேன் அப்படின்னு ரஜினி போனாலும் இன்னைக்கு ரஜினியோட ஃபேன் அப்படின்ற பேரில் தான் இந்த விஷயத்தை இன்னைக்கு வைரலாக பரப்பிட்டு இருக்காங்க. இது எங்கே கொண்டு போய் முடிக்குது? அஃப்கோர்ஸ் ரஜினி ஃபேன், விஜய் ஃபேன்ஸ் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுக்கான ஒரு வழி. இதை இப்போ ஏன் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் தளபதி அவர்கள் மார்ச் மாதத்துலேருந்து சுற்றுப்பயணம் போகிறதா ஒரு ஸ்பேச் வந்து இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த திட்டம் வரும்போது அவரை சுற்றுப்பயணம் செய்ய விடாமல் இருக்கிறதுக்கோ இல்லை அந்த இடத்துல போகும்போது ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கோ இது திமுகவோட ஒரு பக்கா பிளான். பட் இந்த பிளானை இவங்க யாரை வச்சு செய்யணும்னு நினச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ட் அஜித் ஃபேன்ஸை வச்சு சண்டை போட விட்டு மூட்டி விட்டுட்டு இதை வந்து ஃபேன்ஸ் அடிச்சுக்கிட்டாங்கன்னா குளிர் காஞ்சிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பண்ணாங்க. பட் அதுக்கெல்லாம் சந்தர்ப்பத்தை கொடுக்காம சுரேஷ் சந்திரா ஒரு ட்வீட்டை போட்டாப்புல அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் அவார்டு கிடைச்சப்பையும் கார் ரேஸில் வின் பண்ணப்பையும் விஜய் தான் முதல்ல ஃபோன் பண்ணி வாழ்த்தினார் அப்படின்னு சொன்னவொடனே ஆட்டோமேட்டிக்காக அஜித் ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா விஜய் ஹேட்டராக இருந்தவங்க கூட சரி அப்போ அவர் நம்ம தலையை மதிக்கிறார் அப்படின்ற மாதிரி மாறிட்டாங்க. அப்போ இந்த மாற்றம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற திமுக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி கொடுக்குது. என்னன்னா நம்ம அஜித்தை வச்சு ஒரு காய் நகர்த்தலான்னு பார்த்தோம், கடைசியில் நம்ம காய்க்கு செக் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து விட்டு மொத்தமாக கவுத்துட்டாங்க.
இப்போ என்ன பண்ணலாம், இது யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது திருப்பியும் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பகடக்காயான்னு பார்த்தீங்கன்னா ரஜினி அப்படின்ற அந்த பிம்பம். அந்த பிம்பத்தின் பேரில் ஒருத்தன் வந்து பேசுகிறான் அப்படின்னா அவன் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவன் மேலே காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கலை அப்படின்னா இது பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல ரஜினி அண்ட் அஜித் இந்த கம்பேரிசனுக்குள்ளே வருவோம். இப்போ ரஜினி வந்து அந்த காலத்தில் இருந்து தமிழ் மக்கள் கொண்டாடிட்டு வராங்க, இப்போ வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி 72 73 வயசுலேயும் அவருக்கு ஒரு 100 கோடி 120 கோடி 150 கோடி சம்பளம் கொடுத்து அவருக்கு ஒரு படத்தை நடிக்க வைக்கிறாங்க, ஒரு சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு லைக்கா ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அது பின்னாடி எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குன்னு புரிஞ்சுங்க. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ கோடி கோடியாக சம்பாதித்த ரஜினி அவர்கள் தமிழக மக்களுக்கு என்ன செஞ்சார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அஃப்கோர்ஸ் தமிழக மக்களுக்கு அவர் ஒன்றுமே செய்யலை. இருந்தாலும் தமிழக மக்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு இந்த அரசியலை விட்டு அவர் போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி, இல்லை அரசியலே எனக்கு வேண்டான்னு சொன்னாலும் சரி, ஆனால் அவரை வைத்து தான் அரசியல் நடக்குதுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். பட் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வைக்கலை. உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாமே பத்மபூஷன் அவார்டு கிடைச்சப்பையும் சரி, கார் ரேஸ் கிடைச்சப்பையும் சரி, விஜய் அவர்கள் வாழ்த்தலை அப்படின்னு எந்த அளவுக்கு கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சுரேஷ் சந்திரா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். பட் இப்போ இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி ஒருத்தன் பேசுகிறான். ஆனால் அவன் யார் பேரில் பேசுகிறான், ரஜினி ஃபேனுன்ற பேரில் பேசுகிறான். அப்படின்னும் போது உண்மையாலுமே ரஜினி அவர்களுடைய ஃபேன் அவர் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வாய்ஸ் நோட் வேண்டாம், ஒரு ட்வீட்டாவது ரஜினி தரப்புல இருந்து இந்த ஐடியில் இருக்கிற இந்த நபர் என்னுடைய ஃபேன் அப்படின்ற பேரில் பிரச்சனை உண்டு பண்ண நிறையா விஷயம் பண்ணிகிட்டு இருக்காரு ட்விட்டரில். ஸோ இவர் வந்து என்னுடைய ஃபேன் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டையோ, இல்லை இவர் மேலே காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட்டையோ போடுறாரான்னு பார்த்தீங்கன்னா போடவே மாட்டார். ஸோ அவருக்கு தேவை என்னென்னா இது நடக்கணும், இது குளிர்காயணும், இது இப்படியே சண்டை போடணும். இதை யார் செய்கிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும், அது பின்னாடி யார் இருக்காங்கன்னு நல்லாவே தெரியும். பட் அதற்கான பேமெண்ட் அவங்க கொடுக்குற பேமெண்ட் படத்தில் நடிக்கிறதுக்காக கிடையாது. ரஜினி நீங்கள் வாயை மூட்டு சும்மா இருங்க, நாங்கள் வந்து அரசியல் பண்ணிக்கிறோம் உங்களை வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் வந்து இங்கே அவர் வாயை மூடிட்டு இருக்கிறாரு. இல்லைன்னா ஒரு சாதாரண ஒரு பையன் எப்படி நீங்கள் அதுவும் இத்தனைக்கும் ஒரு ஃபேமஸ் ஃபிகர் ரஜினின்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு நீ பேசுகிற அப்படின்னா கண்டிப்பாக ரஜினி அவர்களுக்கு ஒரு மதிப்பு தெரிவிக்கணும், இல்லைன்னா காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் திமுக அரசாங்கம் கண்டிக்கணும், இது எதுவுமே செய்ய மாட்டாங்க, நாங்கள் வந்து அவனை பேச விட்டு வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னா இதற்கு மிகப்பெரிய ஒரு திட்டமே வந்து ஃபேன்ஸு சண்டை போட்டுக்கணும் அப்படின்றது தான். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ இவன் வந்து பேசிட்டான். இவன் பேசிட்டு இவன் என்ன உடனே செஞ்சிருவான்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு சத்தியமாக அப்படி செய்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவன் பேசுகிறதே லூசுத்தனமாக கூமுட்டத்தனமாக தான் பேசிகிட்டு இருக்கான், அது நல்லாவே தெரியுது. இவர் வர்றாராம், லாரியில் புக் பண்ணுறாராம், எல்லோரும் கூட்டாக சேர்ந்து பணம் போட்டு கண்டெய்னர் இறக்கி அதுலேருந்து இவர் வந்து அடிக்கிறாராம். அவன் உண்மையாலுமே ஆம்பளையாக இருந்தால் கண்டிப்பாக அவனோட ப்ரொஃபைல் போட்டோலையாவது வச்சுருக்கணும். அங்கேயே ரஜினி முகத்தை வச்சுக்கிட்டு பின்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அவன் யாருன்னு கூட அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படி ஒரு மானங்கெட்ட ஈத்திரை தான் அந்த வரதேசி. அவனையும் ஃபாலோ பண்ணக்கூடிய சில தற்குறி ஜென்மங்கள்லாம் வந்து இந்த ட்விட்டரில் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இவங்க ஒரு விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் அப்படி ஏதாவது ஒன்று செஞ்சீங்க அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி நான் இந்த ஆடியோக்கு அப்புறமா ஒரு ட்வீட் ஒன்று வந்து பார்த்தேன் ட்விட்டரில். அவன் என்ன பண்ணியிருக்கான், என்னை விஜய் அவர்களின் ஃபேன்ஸ் கொலை மிரட்டல் விட்டுறாங்க, அவங்க மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு காவல்துறையை மென்ஷன் பண்ணி இவர் போடுறாரு. ஏண்டா எருமை, நீயே வந்து பண்ணது தப்பு, இதில் கொலை மிரட்டல் விடுறாங்கன்னு சொல்லி விஜய் ஃபேன்ஸ் பண்ணுறத நீ டேக் பண்ணுற. பட் இந்த இடத்துலையும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உண்மையாலுமே விஜய் ஃபேன்ஸ் வந்து இவனை எதுவுமே அட்டாக்கே பண்ணலைன்னா கூட ஒரு ஃபேக் ஐடியில் விஜய் ஃபேன்ஸை க்ரியேட் பண்ணி வேற ஒருத்தனை வாய்ஸை வச்சு இவனை கொல்ல போகிறேன் வைக்க போகிறேன்னு மிரட்டினா அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? ஸோ டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு அவங்க மூளை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நீ எந்த அளவுக்கு மூளை யூஸ் பண்ணாலும் திருப்பி அதே டெக்னாலஜி வச்சு பசங்க அடிச்சிருவாங்க அப்படின்றது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஃபேன்ஸுக்கான சண்டையை, ரஜினி அண்ட் விஜய் ஃபேன்ஸுக்கான சண்டையை மூட்டி விடுறதுக்கான ஒரு முன்னெடுப்பாக தான் நான் பார்க்குறேன். இல்லைன்னா இவ்வளோ தைரியமாலாம் இவன் பேச முடியாது. இவன் பேசிட்டு இவன் பக்கத்துலேயே கண்டிப்பாக அங்கே விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இவன் பேசின பேச்சுக்கு இவன் நேரம் கையில் மாட்டியிருந்தா ஒன்று கை வேறு கால் வேற
ஆக்கி விட்டு போயிடுவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது அவனுக்கும் தெரியும். இருந்தாலும் இவ்வளோ தைரியமாக பேசுகிறான்னா அவன் பின்னாடி என்ன இருக்குது, யார் இருக்கா, எப்படிப்பட்ட அரசியல் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. பட் முட்டை வீசுகிற மேட்டர்லாம் வந்து நான் நேற்றே சொன்னேன். நீ எந்த அளவுக்கு விஜய் அவர்களை தாழ்த்த நினைக்கிறியோ அந்த அளவுக்கு அவர் உயர்ந்து போவார் அப்படின்றத இந்த தற்குறிங்க புரிஞ்சுக்காதனால இந்த தற்குறிங்களே நம்பி இருக்கிற 200 இந்த ஊபிஸில் இருக்காங்க. இவங்களை நம்பி இருக்கிற இந்த திமுக கட்சி 2026 அழிவை நோக்கி போகும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா ஸ்ட்ராங்காக பதிவு பண்ண ஆசைப்பட்டேன். ஸோ கைஸ், நீங்கள் டென்ஷன் அடிச்சுக்காதீங்க. இதெல்லாம் ஒரு பிலிக்கா மேட்ரு. இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து பேசுகிற கூட்டங்கள் இதுங்க. மென்டல்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்களோ அப்படி இந்த மாதிரி கல்ச்சரிங்கெலாம் ட்ரீட் பண்ணிவிட்டு கல்வி விட்டு போயிருங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஓகே கைஸ், நிறைய பேர் வேறு கேட்டிங்க. ஸோ அதனால தான் இந்த பின்னாடி இருக்க அரசியல் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இவன் மாதிரி ஆளுங்க மேலாம் கோவம் வராது. ஃபஸ்ட்டு இவனை பார்த்தா சிரிப்பு தான் வரும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்குங்க. ஸோ another video. Love you all. Take care. Bye.